ஜிகேல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். அதாவது எந்த ஒரு எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் ஜிகேல இருந்து திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன் வந்து ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நித்தி ஆயோக் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்திய திட்டக்குழு, ஸோ இங்கிலீஷில் பிளானிங் கமிஷன், இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா, ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருக்கு. ஓகேங்களா, இதோட தலைமையிடம் டெல்லியில் இருக்கு. இதுவும் ப்ரீவியஸாக அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கு. இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1950. 1950 மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிச்சப்ப முதல் தலைவர் யாருன்னா, முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு. இதை பொறுத்த வரைக்கும் தலைவர் யாருன்னா, யார் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க தான் அப்போதைய தலைவர். ஸோ அப்போ இருந்தப்ப ஜவஹர்லால் நேரு. ஸோ அப்போ முதல் தலைவர் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் பார்த்தோம்னா 2015 இதை நேம் சேஞ்ச் பண்ணி, அதாவது நியூவா நித்தி ஆயோக்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2015 நித்தி பிளானிங் கமிஷன் நேமை நித்தி ஆயோக்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதாவது 2015 அப்புறம் இப்போ வரைக்கும் யார் இருக்காங்கன்னா நரேந்திர மோடி. ஓகேங்களா, இதோட துணைத் தலைவர்னா சுமன் பெரி. துணைத் தலைவர் யாருன்னா சுமன் பெரி. ஸோ இந்த கொஸ்டின்ல தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.